வனாந்திரத்திலே தனியாக கல்லையே தலையணையாக வைத்து படுத்திருக்கும் ஒரு மனிதன் ஒரு விசித்திரமான கனவை காண்கிறான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. நுனி வானத்தை தொட்டது. தேவ தூதர்கள் அதில் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். ஆதியாகமம் 28:12. இந்த ஏணி ஒரு வெறும் மரக்கட்டை அல்ல, இது ஒரு நபர். பல நூற்றாண்டுகளுக்கு பின் இயேசு கிறிஸ்து இந்த ரகசியத்தை உடைக்கிறார். யோவான் 1:51 அவர் சொல்கிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். யாக்கோபு கண்ட அந்த ஏணி இயேசுவே. பாவத்தினால் துண்டிக்கப்பட்ட பூமிக்கும் பரலோகத்திற்கும் இடையே கிறிஸ்துவே இன்று ஒரே ஒரு பாலமாக இருக்கிறார். யாக்கோபு தான் படுத்திருந்த கல்லை எடுத்து நட்டு அதின் மேல் எண்ணெய் ஊற்றினான். ஆதியாகமம் 28:18. எபிரேய மொழியில் எண்ணெய் ஊற்றப்பட்டவர் என்றால் மெஸ்ஸியா என்று பொருள். யாக்கோபு அறியாமலேயே வரப்போகும் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவுக்கு அங்கே அபிஷேகம் செய்கிறான். அந்த இடத்திற்கு அவன் வைத்த பெயர் பெத்தேல். இது தேவனுடைய வீடு, இது பரலோகத்தின் வாசல். பூமியில் படுத்திருந்த பாவியாகிய யாக்கோபுக்கும் பரலோகத்தில் இருந்த பரிசுத்த தேவனுக்கும் அந்த ஏணி ஒரு உறவை ஏற்படுத்தியது. 1 தீமோத்தேயு 2:5 சொல்கிறது, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த ஏணி இன்றும் திறந்திருக்கிறது.